அன்போடு பேச அழைக்கிறேன் படத்தை பற்றி. எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். கேட்டுங்க. ஓகேவா, நான் பேசலாமா? கேட்குதாண்ணா? ஹலோ, கேட்குதா? கரெக்டாக இருக்குண்ணா? ஓகே ஓகேவா அண்ணா? ஓகேவாண்ணா? நீங்கள் பேசுங்க. ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் ஆனது பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு. ஒரு நாள் மோகன் இன்னொரு அசிஸ்டண்ட், என்னோட நண்பர், அவரும் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 7 பக்கம் அனுப்பிச்சிட்டு, ஆனால் இதை படிச்சுட்டு ஒரு ஒப்பீனியன் மாதிரி சொல்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. நான் படிக்கல ஆக்சுவலி. நான் இன்னும் படிக்காமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஹாரர் வந்து பர்சனலாக எனக்கு ஃபேவரட் ஜேர்னர் இல்லை, அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டே வந்தேன். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப இதை பண்ணதுக்கப்புறம் நான் சரி அப்படியே படிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு டேப் வாங்கி அதிலேயே படித்தோடனே ஒரு பேஜ் தாண்டினோடனே இது யூஷுவல் ஹாரராக இல்லை, அந்த கதை அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு மாறிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு அனுப்ப சொல்லுங்கண்ணா. அப்போ ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு. ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சோடனே இது கன்ஃபார்மாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்க போகுது, இது எப்படி எடுக்க போகிறாருன்ற ஒரு கொஷின் வந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு சின்ன ட்ராவல் போனோம். அதுக்கப்புறம் அவருடைய நண்பரே அவருக்கு ப்ரொடியூசராக வந்துட்டார். அவர் தான் விஜய் பிரகாஷ். அவங்க 2 பேரும் இன்ஜினியரிங் காலேஜ் மேட்ச், அதனால் அவரே நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட மொத்த விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி படிக்கிறப்ப இது எடுக்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப சேலஞ்ச். ஏன்னா நிறைய கட்ஸு இருக்குது. நான் பேசிக்காக அதுதான் எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, எடுத்துருவாங்களா. நான் விஜய் பிரகாஷ் அவரும் நானும் தனியாக பேசுகிறப்ப கூட, ப்ரோ எல்லாம் ஓகே எடுத்துருவாரா தெரியலையே, உங்கள் நண்பர் தான் ப்ரோ கேளுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கான ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. மும்மூர்த்திகள் மாதிரி இந்த படத்தில் டைரக்டரு, எடிட்டரு, டிஓபி 3 பேரையும் பிரிக்கவே முடியாது. எந்த இடத்துல இருந்தோம் 3 பேரும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து வாங்கி எப்படியாவது பேசி ஏதோ ஒன்று பண்ணி கரெக்டாக அதை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்க பக்காவாக. எல்லா ஷார்ட்ஸையும் ப்ரீவிஷ் பண்ணி அதில் இன்டர்வல் போர்ஷனில் வந்து ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு போர்ட் செட்டப் பண்ணி அதுலேயே எல்லாத்தையும் எழுதி பார்த்து அதுலேயே எல்லாத்தையும் ஷூட் பண்ணி பார்த்து அந்த லெவலில் ஒர்க் பண்ணிட்டோம். தென் கம்மிங் டு ஆர்ட் டைரக்ஷன், இது கொஞ்சம் டஃப்பான படம். ஏன்னா 2 வேரியேஷன் அது கரெக்டாக கொடுக்கணும், பட்ஜெட்லேயும் வரணும். அப்படின்றப்ப சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்ட் டைரக்டர் வேணும் அப்படின்றப்ப நண்பர் ராகுல் அவரை நாங்கள் கேட்டோம். அவர் பார்க்கிங் படம் பண்ணியிருந்தார் அந்த டைமில். அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்கெச்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தார். இதில் அந்த செட்டப்பு படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவீங்க ஆர்ட் டைரக்ஷன் அது ரொம்ப எவ்வளவு இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்குன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனாக வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் குட் நைட் பண்ணுறப்பவும் ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா அப்போ நாங்கள் பண்ணப்போ எல்லோரும் அதில் இன்னும் அப்போ மியூசிக் டைரக்டர் மட்டும் ஏதாச்சும் ஒரு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு நல்ல நேம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்றப்ப கடைசியாக ஒரு நண்பர் சொல்லி போய் ஷான் ரோல்டன் சாரை போய் மீட் பண்ணோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தாரு அந்த படத்துக்கு. அந்த படம் அவர் ஷான் ரோல்டன் வந்ததுக்கப்புறம் குட் நைட்டோட கலரே பயங்கரமாக மாறிச்சு. அதுக்கு பல மேடைகளில் நன்றி சொல்லியிருக்கேன், இன்னும் அதுக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் ராஜேஷ் முருகேசன் அவர் ரொம்ப நாள் நண்பர். பட் ஆனால் இணைந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்போது நான் ரொம்ப தயங்கி தான் போய் கேட்டேன். ஆனால் அவர் பண்ணுற படங்களோட ஸ்கேல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தப்போ நான் போய் சொன்னேன். அப்போ நான் கதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டுட்டு அவர் இமீடியட்டாக இட் எஸ். அதே சமயம் எங்களுக்கு பட்ஜெட்டாகவும் அதை எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக அதை சரியாக யூஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்தோட சாங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இப்போ ஸ்கோர் ஃபைனலாக நேற்று பார்த்த ஒர்க்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. ஒரு பெரிய படத்துக்கு என்ன ஒர்க் தேவையோ அது அதில் இருந்தது. ஸோ அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி. ஸோ டெக்னீஷியன்ஸாக எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. ஸ்டன் மாஸ்டர் ஒரு போர்ஷன், அவர் எனக்கும் நண்பர், அவரோட போர்ஷன் அசார், எல்லாருமே அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணோம். ஒரு 40 days எக்ஸ்டென்சிவான ஷூட்டு. இந்த படத்தில் என்னென்னா எல்லாமே அமைஞ்சதுன்னு சொல்லுவோம். கரெக்டாக எல்லாமே அப்படி அமைஞ்சு வந்தப்போ சரி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற இடம் வரப்போ என்னோடய நண்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாந்தி டாகீஸ் அருண் வந்து ஒரு நாள் படம் பார்த்தார். ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த கட் வேர்ஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் சில ஐடியாஸ் எல்லாம் சொன்னார்.
அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு நாள் தர்ஷன் பிரதர் வந்து கால் பண்ணார். சிவகார்த்திகேயன் ப்ரோ வந்து பார்க்கணுன்னு சொன்னாருங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனேயும் நாங்கள் அடுத்த நாளே அதை அரேஞ்ச் பண்ணோம் ஷோ. ஆக்சுவலி என்னென்னா அவர் தர்ஷன் தெரியும், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வரப்பே தெளிவாக சொன்னார், படம் பிடிச்சிருந்தா இது நடக்குங்க, இல்லைனா கை கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் வந்தார். பட் ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். பேக் டு பேக் 2 தடவை படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அதை பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரில. அப்புறமா எல்லாம் பேசி முடித்து கலை சார் படம் பார்த்து டீம் படம் பார்த்ததுக்கப்புறம் அதை போய் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப நல்ல படம், இந்த டீமோட எஃபர்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவின்னு அவர் உள்ளே வந்தார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வியாபார சூழலில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கை கொடுத்து தூக்குனா மட்டும்தான் இந்த சின்ன படம் எல்லாமே பெருசாக மாறும். அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் பிரதர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கலை சார் வந்து இப்போ இந்த ஈவெண்ட் இப்போ நடக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்த்தலான்றது, ப்ளஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் டீம், ராகுல் பிரதர், கார்த்திக் பிரதர், தீவாகர் சார், அந்த டீமே ஒரு ஒர்க்காக நமக்கு ரொம்ப இலகுவாச்சு இந்த கஷ்டப்படாமல் இதை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து சூப்பராக பொசிஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சைஸில் நான் பேசணுன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து எப்பவுமே காளி அண்ணன் மேலே ஒரு அதீத பாசம் இருக்குது. முதல்ல இருந்தே 15 இயர்ஸ் ஆஃப் காளி வெங்கட் எனக்கும் அவருக்கும் பொருந்தும். ஏன்னா அவருக்கு அதே 15 இயர்ஸு. தேநீர் விடுதின்னு ஒரு படத்தில் காளின்னு ஒரு கேரக்டர் பண்ணி அப்படி அந்த டேலேருந்தே எனக்கு பழக்கம். அதனால் அவர் மேலே ஒரு இது எக்ஸ்ட்ரா இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஸ்கிரிப்ட் வேறு யாராவது அனுப்பிச்சு படிக்கிறப்போ இந்த கேரக்டர் அவர் பண்ணால் நல்லா இருக்குமான்னு ஒரு சஜஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ இந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய பெரிய முதுகெலும்பு மாதிரி ஒரு கேரக்டர். இதை சரியாக பண்ணால் இந்த படம் இப்போ ஹிட்டுன்றது மட்டும் தோணிகிட்டே இருந்தது. அப்புறம் நிறைய ஆப்ஷன் பேசிவிட்டு ஃபைனலாக ஆனால் டேரக்டருக்கும் எனக்கும் இதில் ஒரு சிங்க் இருந்தது. 2 பேரும் ஒரே ஆப்ஷன் தான் வச்சுருந்தோம். அதனால் அது ஈஸியாக உள்ளே வந்துட்டார். தர்ஷன் பிரதர் வந்து நான் நிறையா மீட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக மீட்டிங்ஸில் எங்கேயாவது பார்க்குறப்போ பேசுவோம், அப்படி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி படம் வர்றப்போ சொல்கிறப்போ ஒரு நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்கிற ஒரு ஹீரோ இருந்தால் போதுன்றப்ப அவரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னொருத்தர் கூட பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வராரு, அவருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் தேடுறது வழக்கம் போல் சின்ன படங்களுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கு. எங்கேயுமே எந்த டோர்ஸும் ஓப்பன் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்களை கேஷ் பண்ணி கூப்பிட்டு வர முடியாது. அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஹர்ஷா உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் லாஸ்ட்டாக இந்த 4th ஆப்ஷனுக்கு தான் நாங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்தோம். பட் டேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் செட்டாக இருந்தது வந்து வினோதி மேம் தான். அது ஆனால் ஆக்சுவலி ப்ராசஸாக எனக்கு அது தெரில. நான் படம் பார்க்குற வரைக்கும், நான் கட் பார்க்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் கரெக்ட், இவங்க தான் சூப்பர் அப்படின்றது வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. மோகன்ராஜன் பிரதர் வந்து ஜென்ரலாகவே பல அப்ரிசியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீட்பேக்ஸு. வேறு நிறைய படங்கள் ஜென்ரலாகவே சினிமாவை பற்றி பேசுகிறதுல ரொம்ப சூப்பராக கொலாப் பண்ணுவார். அதில் அவரும் இந்த படம் பார்த்ததுக்கு அவருக்கு இந்த படம் பாட்டு எழுதினார், போனார். பட் கதை தெரியும். பட் என்னவா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறன்றது அவர் சொல்லுவார். ஸோ என்டையர் டீமுக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல, நிறைய லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்குன்ற மாதிரி இருக்குது. வந்திருந்த சீஃப் கெஸ்ட் அவர் அஜய் சார், ரவிக்குமார் பிரதர் அண்ட் தமிழ் பிரதர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லா சின்ன படங்களுக்கும் இருக்கிற அதே ஸ்ட்ரகிள், அதே இது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த கண்டென்ட் வந்து உங்களை எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தும். இந்த ட்ரெய்லரில் இருக்கிறத தாண்டி நான் ஒன்று தான் சொல்லணும், பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நன்றி. சூப்பர்ண்ணா. ஸோ எல்லாருமே வந்து சொன்ன மாதிரி இதில் என்ன இருக்குன்றதை நாங்கள் இப்போதைக்கு சொல்ல மாட்டோம்னு டீமில் எல்லாரும் சொன்னாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு கமல்சார் ஸ்டேஜில் சொல்லிட்டீங்க. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் இதில் இவ்வளோ தான் காட்டியிருக்கோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டரும் எடிட்டரும் எடுத்துக்கிற டிஸ்கஷன் தான். அப்படி தன்னுடைய முதல் படத்தில் பயங்கரமான இன்புட்ஸை வந்து கொடுத்துருக்கிற எடிட்டர் நிசார் ஷெரீஃப் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் என்னோட முதல் படம். இது வந்து முதல் மேடை. முதல் படம் வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல். இன்னொன்று என்னென்னா, டைரக்டர், கேமராமேன் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட சேர்ந்து பண்ணது இன்னும் சந்தோஷம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு நம்ம விஜய் ப்ரொடியூசர். ஸோ அவர் ராஜவேலோட ஃப்ரெண்டு. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிது, எல்லாமே ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் தேங்க்யூ
படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது, பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன பேசும்போது எடிட் பண்ணி பேசுகிறீங்களா ப்ரோ? இவ்வளோ கம்மியாக பேசுகிறீங்களே. ஓகே, சரி. நாங்கள் படத்துக்கு அப்புறம் இன்டர்வியூஸில் வந்து நீங்கள் நிறையா பேசுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி உங்களுடைய பேச்சிலையும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல் இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் இருக்க நிறைய பேருக்கு இது முதல் படம். அப்படி தன்னுடைய முதல் படத்தை, தன்னுடைய முதல் விஷுவல்ஸை ஆகஸ்ட் 1ஆம் தேதி மக்களோட சேர்ந்து பார்க்க ஆர்வமாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் திரு சதீஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கோம், ஆனால் நிறைய இன்புட்ஸ் போட்டிருக்கு. ட்ரெய்லரில் பார்த்தது மட்டும் படம் இல்லை, தேட்டரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ எல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை, டேரக்டரும் கம்மியாக பேசிட்டாருன்னா இப்போ யார் தான் படத்தை பற்றி பேசுகிறதுன்ற ஒரு கேள்வி வருது. இவ்வளோ கம்மியாக பேசக்கூடாது. ஸோ அடுத்ததாக படத்துடைய ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் ராகுல் அவர்கள் இப்போ பார்க்கிங் பற்றி ஒரு சக்திவேல் நான் சொன்னார். ஸோ பார்க்கிங் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற படம். அப்படியான விஷயங்களில் வந்து நிறைய வெரைட்டி கொடுத்துருந்தாரு. நம்மளை வந்து போர் அடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஸ்க்ரீன் பிளேன்றது அடுத்த விஷயத்தை தாண்டி ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்படி இதுவும் ஒரு வீடு சார்ந்த படம் அப்படின்றனால அவரை லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படத்துடைய ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் ராகுல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வெற்றி இன்னொரு வெற்றியை தேடித்தரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்க்கிங் வந்து ஒரு வெற்றியை தேடி தந்துச்சு. அந்த அதே மாதிரி இந்த படமும் ஒரு வெற்றியை தேடி தரும்னு நான் நம்புகிறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நண்பர்கள் சேர்ந்தால் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் நண்பர்களாக சேர்ந்து தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் இதில் இணைந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடைகள் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்ளேன். தமிழண்ணா வந்து எங்கள் ஊர், நான் மேடையில் சொல்லிக்க பெருமைப்படுறேன். ரப்பர் பந்து டைரக்டர் வந்து தமிழண்ணா திட்டக்குடின்னு சொன்னாங்க. நான் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக சந்திப்போன்னு நினைக்கிறேன். நான் இந்த மேடையில் சந்திச்சிருக்கேன். அப்புறம் நான் எந்த மரகத நாணயம், இரவு கயரங்கள் எல்லா படங்களுமே வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அண்ணா வந்துடுவார். ஏன்னா ஐலாண்ட் டைரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸு. இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் வாழ்த்த வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. கன்ஃபார்ம்டு ப்ரோ. ஸோ எல்லோரும் நிச்சயமாக பேசி வச்சுட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நேரம் கம்மியாக இருக்குன்றனால கம்மியாக பேசிக்கலான்னு தெரில. ஸோ படம் பேசட்டும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ ஏற்கனவே இவர் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது இவருடைய பர்ஃபார்மன்ஸ். இவருடைய படங்களில் இவருடைய கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வருதுன்றது முக்கியம் இல்லை, எந்த மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுன்றது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய திரு அப்துல் லீ அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேங்க்யூ. நல்ல இன்ட்ரோ ப்ரோ. எனக்கு இது அதான் சின்ன கல் பெத்தலாபம் மாதிரி தான் நிறைய ரோல்ஸ் எனக்கு வரும். பட் அப்படியா இருந்தாலும் நான் ரோல்ஸ் ரொம்ப, ஏன்னா அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் வரனால ஸ்டீரியோடைப் ஆகிடக்கூடாதுன்ற பயமும் எனக்கு இருந்தது. பட் அப்படி ரோல்ஸாக இருந்தாலும் படத்தில் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்போது, இப்போது கேப்டன் முல்லராக இருக்கட்டும், இரும்பு திரையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது ஒரு லெஸ் தென் 15 மினிட்ஸ் ரோலாக தான் இருக்கும். பட் அது வந்து கதை சார்ந்து அந்த கதையை எந்த பக்கம் டைரக்ஷன் மாற்றுற ஒரு இது இருக்கிற மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. அண்டு இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரோல் தான். டெபியூ டைரக்டர்ஸ்க்கும் எனக்குமே ஒரு நல்ல ராசி இருக்குது. இப்போது இரும்புத்திரை மித்ரன் சாராக இருக்கட்டும், அண்டு அதே மாதிரி இப்போது இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு டெபியூ, எடிட்டருக்கு டெபியூ, அண்டு கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கேட்குதுங்களா? ஓகே. அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கும், இத்தனை பேர் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ராஜவேல் சாரோட தலைக்குள்ளே தோண்டின ஒரு யோசனை, ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு ஒரே ஒரு சிங்கிள் ஐடியா வந்து இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ஒரு பிச்சாக மாறி வேறு ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு சரியான நண்பர்கள் உள்ளே வந்து சரியான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு படமாக அது இருந்து அது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அதை எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போது ப்ரெஸ்ஸாக இந்த மாதிரி ஒரு படமும் இப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ அப்படி இப்போ நண்பர்கள் சேர்ந்து படம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு ஹாப்பி டீம் வில் ஆல்வேஸ் மேக் எ வெரி குட் ஃபிலிம். ஸோ நான் பார்த்து ரொம்ப க்யூரேட் பண்ணி தான் இந்த டீமே ஃபார்ம் ஆகிருக்கு. அதை எல்லாருமே இருக்கட்டும், ஹர்ஷா மேமாக இருக்கட்டும், தர்ஷன் சாராக இருக்கட்டும், காளி வெங்கடன்னா வந்து எல்லாருக்குமே எனக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். காளி வெங்கடன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து
ஏன்னா முன்னாடிலாம் வந்து இப்போ நடிக்கணும் ஒரு டைம் அந்த ஐடியெல்லாம் விட்டுட்டு பண்ணும்போது, ஏன்னா ஜென்ரலாக அந்த உருவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன ஏன்னா நடிகர்னாலே ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்கணும், ஒரு இது வச்சுக்கணும், பார்க்கறதுக்கு பந்தாவாக இருக்கணும், அப்படிலாம் வந்து ஒரு ஒரு விஷயம் போயிட்டு முன்னாடி இருந்திருக்கலாம். அப்படி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்மள பார்த்தோன்னே, "ஓ! என்னது ஆக்டிங்கா? ஓ! அப்படியா?" அவங்க அந்த அப்படியாலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் அந்த கிராமர்லாம் உடைச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு காளியங்கட்ட அண்ணா மாரி ஒரு நல்ல நல்ல ஆக்டர்ஸ் தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அவர் கூட இந்த அவர் கூட சீன்ஸ் இல்ல. அவர் நடிக்கிற வந்து 2வது, 3வது படம்னு நெனைக்கிறேன். அண்ணனுக்கு வாரம் வாரம் ஒரு படம் வருது. பட் ஆனா வந்து ஒரு அவர் கூட ஒரு நெறைய படங்கள்ல நான் பார்ட்டா இருக்கேன். ஒரு இடத்துல வரேன்றது எனக்கு சந்தோஷம் தான். தர்ஷன் சாருக்கு வந்து எங்கள் வீட்டில் நிறைய ஃபேனு. முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்க லேடீஸ் நிறைய ஃபேனு. நான் வந்து ஹர்ஷா மேம் ஃபேனு. அப்புறம் ராஜவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கதை தான் சொன்ன மாரி நீங்கள் பார்த்தது ட்ரெய்லர் பார்த்தது வந்து அஹ், ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரே ஒரு லேயர் தான். உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ட்ரம் கார்டு மாதிரி ஸ்பின் பால் மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் வச்சுருக்காரு. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லா நல்ல சின்ன படங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட மறக்காமல் ப்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. நல்ல இடங்களில் வந்து மீடியா கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போகவும் சேர்க்கும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நிறைய நல்ல நல்ல படங்களில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றதை கேட்டுக்கிறோம். ஸோ அடுத்ததாக சரி, இவங்க ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ். ஸோ ஏகப்பட்ட நல்ல நல்ல கதைகளில் எவ்வளோ சீரியஸான கேரக்டர் இருந்தாலும் சரி. ஐயோ ஐயோ அப்படியே என்ன டிஸ்கஷனாக இருக்கே. இல்லை இல்லை மேம், ஒரு ஒரு மரியாதையின் மிகுதியாக அப்படி சொல்லிட்டேன் நான். என் சீனியர் தானே சார். சூப்பர் தானே மேம். அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ கிளம்பணும் தானே மேம். ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நல்ல நல்ல கதைகளில் நிறைய சீரியஸான கேரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமரான கேரக்டர் இருந்தாலும் சரி, வெகுளியான கேரக்டர் இருந்தாலும் சரி, அதை க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக கொடுத்து அதை பக்காவாக டெலிவர் பண்ணுற ஒருத்தர். மேம் வாங்க மேம். ஸோ ரீசெண்டாக டிராகன் படத்தில் இவங்க நடிக்கலை, ஆனால் டப் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நிறைய மீம் பேஜஸில் தான் வந்து இவங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் பற்றி வினோதினி மேம் ஓரிரு வார்த்தைகள். எல்லாரும் ஓரிரு வார்த்தைகள் தான் பேசினாங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா படங்களை பற்றிய, அது வந்து சின்ன படமாக இருக்கலாம், பெரிய படமாக இருக்கலாம், ஓடுற படம், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடாத படமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து அதுக்கான தகுந்த மரியாதையை கொடுத்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள், ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு. ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை, பல படங்களை பார்க்கும்பொழுது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் இந்த கேள்வியாக வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த 4-5 வருஷங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20வது தடவை நான் இதே மேடையில், ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்களில் நடக்கும், நமக்கே தெரியும். இந்த இடத்துல இதே மேடையில் உங்களுக்கே தெரியும் ஒரு 15-20 தடவை நான் பேசியிருப்பேன். ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான். இப்போ தலைவன் தலைவியில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே அப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல படம், இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் இது ஒரு நல்ல படம், ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள். அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்டலாமே கை, பரவாயில்ல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல. ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி, அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால் நம்ம வந்து அவாய்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது நம்மளோட டேட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்க இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் நான் சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். நம்மளே படத்தை பார்த்துருப்போம். ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யார் அப்படிங்கும்போது இவர் தான் அதுக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசருங்கும்போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோடு தான் அவர் வந்து இந்த படம் அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்ணுறாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு கொஞ்சம் ஆடியோ வைங்க ப்ளீஸ். கேட்குதா? அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் 100 நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கெலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லாரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூரில் அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்தில் போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக. ஏன்னா 3 பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் எப்படின்றலாம் ஆனால் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெரி பேட் பன் சாரி. ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு என்விக்குரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சும் அடையும் கண்டிப்பாக. பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடித்து இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லோரும் வந்து காளியை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு நன்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நான் கதை கேட்டேங்க, நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்க ஏன்னா உங்களை தான் வந்து டைரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளி அவர்கள் தான். நாங்கள் 2 பேரும் பல படங்களில் நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். பட்டியலில் ராட்சசன், வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நாங்கள் 2 பேரும் வந்து காம்பினேஷன்லேயும் நடிச்சிருக்கோம், காம்பினேஷன் இல்லாமையும் நடிச்சிருக்கோம். சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தில் தான் வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு நிறையா சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஒரு எஸ்வி ரங்காராவ், விகே ராமசாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து தலைவன் தலைவியிலே நல்ல ஒரு ரிவ்யூஸு இந்த வருஷம் இருந்துச்சு. இந்த வாரம் அடுத்து இந்த படம் அது அடுத்த வாரம் ஐம் ஷூர் திஸ் சம்திங் இன் ஸ்டோர். ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக அது நாட் ஓன்லி ஆஸ் அ கேரக்டர்னு இல்லாமல் அவர் வந்து இஸ் பிகம் அ லீட். அண்ட் வெரி ஹாப்பி தட் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐம் வெரி ப்ரவுட் காளி. அஃப்கோர்ஸ் தர்ஷன் இவங்க வந்து இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிறத விடவ நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அவர் லுக்ஸு அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஹீஸ் டால், ஹீஸ் ஹேண்ட்ஸம், ஹீ லுக் ஸ்மார்ட் அண்ட் இது குட் இது எல்லாமே. ஆனால் ஒரு ஏர்னஸ்ட்னஸ் இருக்கணும். ஒரு 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 அதாவது அவர் நான் சொல்கிற ஒரு உண்மையான ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நடிக்கும்போது ஒரு படத்துலையும் ஃபஸ்ட்டு டே நான் வந்து ஷூட்டிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீல்டில் நடிக்கிற ஒரு ஏர்னஸ்ட்டாக நான் இதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும், இந்த இடத்துல நான் வந்து என்னோடய இதை ஸ்கில்லை காட்டணும், என் கிராஃப்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடலையே இருக்கக்கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள். அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவருக்கு உண்மையிலுமே ஒரு லீக் நெக்ஸ்ட் லீகுக்கு அவரை வந்து எடுத்து கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நான் தான் அஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து ஹர்ஷா பைஜு கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஹர்ஷா பைஜு அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ. அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் வெரி லக்கி. அவங்களும் லக்கி, இந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியாக அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹர்ஷா. அண்ட் அப்துல்லி அஃப்கோர்ஸ் அவருக்கும் அவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் எல்லா படத்துலையுமே நல்ல ஒரு அவர் வந்தால் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக அந்த ரோலை வந்து அவர் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையாக நடிச்சிருக்கிற கென்ட்ரிக் அவரை வந்து மேடைக்கு ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால கூப்பிடல. பட் அஃப்கோர்ஸ் ஹீ ஹஸ் பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடனரிலி வெல். இதை நீங்கள் இன்றைக்கி சொல்ல மாட்டீங்க, 2 நாளில் வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஊடக நண்பர்கள்
தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சாரோட அடுத்த படத்தில் நடிக்கிறாரு. நிறையா குட் லைனப் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஹி ஹேஸ். ஐ எம் ஹோப்பிங் தட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அஃப்கோர்ஸ் டிஓபி சதீஷ் அவர்கள், அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது டைம் எடுத்துக்க முடியாது. அண்ட் எடிட்டர் நிஷார் அவர்கள், காஸ்டியூம் நந்தினி அவர்கள், தினேஷ் காசி மாஸ்டர், மோகன்ராஜ் சார் லிரிசிஸ்ட், அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து அண்ட் மேடையில் வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ், அது பேர் வந்து என்ன வேணால் இருக்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ்னு அஃப்கோர்ஸ் வைக்க முடியாது. பட் வேறு எது வேணால் நீங்கள் வைங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னோ ஏதோ வேணால் வைங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அண்ட் இதை வந்து நல்ல இந்த படத்தை பற்றினா நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேம் தேங்க்யூ மேம். ஸோ நட்பின் இலக்கணம் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதே மாதிரி இவங்க டேரக்டர் டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை தாண்டி உங்களுக்கும் காளி வெங்கட் சாருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி இருந்திருக்குன்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்காக நீங்கள் சந்தோஷப்பட்ட விஷயமும் சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சீனியர்னு சொல்ல நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் அவரையும் வந்து ரங்காராவ் வி.கே. ராமசாமி சார் அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டீங்க. ஸோ வினோதினி மேம், இப்போது சீக்கிரம் கிளம்புறனால ஒரு டீம் ஃபோட்டோ இப்போயே எடுத்துடலாம் கொஞ்சம் குயிக்காக. மேம் உங்களுக்காக தான் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். அதான் மேம் ஷூட்டிங் போகிறனால ஒரு டீம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம். ப்ளீஸ் எல்லாரும் ஒரு டீம் ஃபோட்டோ மட்டும் இப்போ எடுத்துடலாம். நம்ம ஈவெண்ட்டோட இறுதியில் எடுக்க வேண்டிய அந்த ஃபோட்டோ இப்போ முன்னாடி எடுக்கிறோம் பிகாஸ் ஆஃப் வினோதினி மேம். பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பார், நீ இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னாரு. ஸோ சரி ஓகே, அதுவும் நாங்கள் கேஷுவல் தான், உண்மையாக தான், ஓகே பப்ளிக்காக எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு விட்டோம். பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு 10 மணி இருக்கும் காளி அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ராஜுவல் உங்களுக்கு யாராவது பேசினாங்களா அப்படின்னாரு. இல்லை சார், இல்லை நான் எதுவும் பேசலை அப்படின்னா. இல்லை எனக்கு இப்போ தான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 3-4 மாதம் இருக்கும், பட் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசினதாக சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா, ஏன்னா அந்த 10 மணி நைட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்போ நம்ம நம்பலாம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு, யார் சொல்கிறது நம்ம கேட்க வேணான்னு. அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும்போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இந்த படத்தை வந்து வெல்கம் பண்ணாங்க. கலை சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராகுல் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, அதுக்கப்புறம் திவாகரன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து வெறுமனே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ அவங்க ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் மாதிரி படத்தை வந்து அவங்க வந்து அப்படியே ஓன் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட எல்லா பொறுப்பு, எங்களோட எல்லா டென்ஷன், எல்லா ப்ரெஷர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து எங்களை தாண்டி நிறைய மடங்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்க உள்ளே வந்ததுனால தான் ஏஜிஎஸ் சினிமாஸ் உள்ளே வர முடிஞ்சுது. ஸோ ஏஜிஎஸ் சினிமாஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், இந்த படத்தை ஒரு ரொம்ப மைக்ரோவான படத்தை இவ்வளோ விசிபிலிட்டி கொண்டு வந்தது அவங்க தான். ஏன்னா யூஸ்வலாக சின்ன படங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது. யாராவது இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம். ஸோ அந்த ஒரு வெளிச்சமாக எங்களுக்கு கிடச்சது சிவகார்த்திகேயன் சாரும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் தான். ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. ஓகே இப்படி ஒரு படம் வருது. ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட பேனர் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட குவாலிட்டி தெரியும். கொட்டுக்காளி மாதிரி ஆகட்டும், கனா மாதிரி ஆகட்டும், குரங்கு பெடல் ஆகட்டும், அவங்களும் அது ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் படம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஒரு படத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போதே வந்து அது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து. அதான் அஜய் சார் சொன்ன மாதிரி அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போகிறோன்ற ஒரு எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு படத்துலேயே நமக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாரோட பேனர் பேரில் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீஃப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார், தமிழ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அஜய் சாரை பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து அஜய் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் ஒர்க் பண்ணேன். தமிழ் படம் 2 அண்ட் டகால்டி, அமுதன் சார்ட்டையும் விஜயானந்த் சார்ட்டையும். அந்த படத்துலலாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன். கரெக்டாக ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் போனதுனால என்னால் வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் போனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். பட் கற்றுக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அஜய் சார்கிட்ட எனக்கு வந்து டிமாண்டி காலனி 2 ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்தே இருந்துச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலாக அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் ஒரு 2 சீன் வேணால் எழுதவா, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா. ஓகே எழுதுங்கன்னாரு. எழுதி கொடுத்தேன். பார்த்தா திடீர்னு நீங்கள் எழுதுங்களேன் மீதியும் அப்படின்ட்டு இருந்து. அதாவது ஒரு டிராஃப்ட், அவர் தான் ரைட்டர், அவர் தான் கதை, அவர் தான் எல்லாமே. ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதி கொடுத்து அவருக்கு பிடிச்சி போய்
அதை என்கரேஜ் பண்ணுவார். நம்மளை வந்து ஒரு மற்றவங்களாம் வந்து டீமோட்டிவேட் பண்ணுறது, பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டாரு. ரைட்டிங்லாம் முடிச்சு ஷூட்டிங் போகிற டைம், பூஜை போகிற டைமில் திடீர்னு பார்த்தா நான் என்ன நினச்சேன்னா, சரி படம்லாம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட போயிட்டு, சார் ஏதாவது கார்டில் வந்து வசன உதவி இந்த மாதிரி ஏதாவது போடுங்க, நமக்கு வந்து ஏதாவது படம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக, ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறத விட ஒரு ஏதாவது எழுதிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் படம் கிட்ட ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு போஸ்ட் வருது. போஸ்டரில் பார்த்தா என் பேர் இருக்குது, கோ ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி என்ன ஒருத்தரும் என்னோட பேர் இருக்குது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக யாருமே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுத்தாலே வந்து இன்றைக்கி நிலைமைக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க, வந்து அதை கோஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அஜய் சார் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை, அவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை. நிறைய பேர் வந்து இப்படி உனக்கு போடுறேன் நீ எழுது அப்படின்னு எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா போஸ்டரில் என் பேர் இருக்குது. எனக்கு ஆச்சு, என்னடா நம்ம பேர்லாம் போஸ்டரில் போட்டிருக்காங்க, நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா அது ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறது வந்து அவ்வளோ பெரிய, அது அவருக்கு தெரியாது. ஓகே எழுதியிருக்காங்க கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டாரு. பட் அது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு போய் ஒரு இடத்துல அதை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது, படம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் வந்து ஒரு டேரக்டராக, அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன், பட் எல்லாருமே நல்ல டேரக்டர்ஸ் தான். பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த சேரில் உட்காந்து டேரக்ட் பண்ணுறதுலாம் இருக்காது. ஸோ அவரோட செட்டு யாருன்னா நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். எங்கே வந்து தலை விழுகும், எங்கே வந்து குண்டு பாயம்லாம் தெரியாது, போர்க்களம் மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். அது வந்து ட்ராலி தள்ளுறதாகட்டும், ஜிம்மி ஜிப்பு தள்ளுறதாகட்டும், ப்ளோவர் அடிக்கிறது, ஃபேன் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அந்த ஷாட்டுக்கு அவர் நினச்சது வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அங்கே தான் கற்றுக்க முடிஞ்சுது. எனக்கு வந்துட்டு ஒரு 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 டேரக்டர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு கமாண்டிங் இருக்கணும், சும்மா வந்துட்டு உட்காந்தோம் ஆக்ஷன் கட் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஷாட்டு வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கடணும் அப்படின்றது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. படம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி அவரோட டீம்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமாக இருக்காது, ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்தில் ஒர்க் பண்ணவும் போயிடுவான், திரும்ப அவர் கூப்பிட்டாருன்னா எப்போ வேணால் வருவாங்க. எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள். ஸோ எப்பயுமே அவர் கூப்பிட்டாருன்னா நான் அடுத்த படத்தில் போய் ஒர்க் பண்ணுவேன் இந்த படம் ஷூட்டிங்கில். ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி அருணுஷா சாரோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட் இது. சாந்தி டாக்கீஸோட ப்ரொடியூசர் அருணுஷா சார் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் சக்திவேல் அண்ணா. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட தான் இனிஷியலாக இந்த கதையை கொண்டு போய் இப்படி ஒன்று இருக்குண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் தான் இதை வந்து ஒரு ஒரு படமாக ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு டீம்னும் போது அது நகர்றதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். ஸோ அந்த சிரமத்தெல்லாம் கிளியர் பண்ணி அவர் தான் இதை கொண்டு போய் அழகாக பொசிஷன் பண்ணி அவரோட டீம் சேது அண்ணா ஆகட்டும், அதுக்கப்புறம் அருண் ப்ரோ ஆகட்டும், செபின் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷூட் அழகாக கொண்டு போய் முடித்து மொத்த ப்ரெஷரையும் பேர் பண்ணி இந்த படத்தை முடித்து ஒரு பொசிஷனுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போனது அவரோட பெரிய உழைப்பு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. அப்புறம் விஜய், ப்ரொடியூசர் விஜய் பற்றி சொல்லணும். விஜய் வந்து சொன்ன மாதிரி என்னோடய கிளாஸ் ஃப்ரெண்டு. காலேஜில் ஃபஸ்ட் டேலேருந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணிருக்கோம் இவ்வளோ நாள். சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வந்ததில்லை. நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன், ஏன்டா நான் எல்லாத்தையும் சண்டை போடுவேன் யூஸ்வலாக, பட் விஜய்கிட்ட மட்டும் என்னால் சண்டை போட முடியாது. அது ஏன்னு தெரில. ஷூட்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், பட் அது பெருசாக நாங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்னென்னா சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டில் சினிமா பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் வர்றவங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு 8-10 இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருக்குது, 10-12 இயர்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியில் மரியாதை இருக்காது, இவன் உருப்படாதவன், இவனுக்கு வந்து இவன் வந்து எதுவுமே செய்யலை, இவனை மாதிரி ஆயிடாதீங்க, இவனை மாதிரி உருப்படாமல் போயிடாதீங்க, அந்த மாதிரி எல்லாருமே நம்மளை வந்து ஒரு 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 லேபிளாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவனை மாதிரி ஆகிடாத, போனோன்னா இவனை மாதிரி தான் நீ லைஃப்பில் ஆகணும்னு. பட் அதையும் தாண்டி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து விஜய். ஸோ இன்றைக்கி இந்த படம் பண்ணுறான் அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஸோ இத்தனை வருஷத்தில் என்னை நம்பின ஒரு ஆள்னால் அது விஜய் தான். நான் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும் போது, ஸ்ட்ரகிள் பண்ணும் போதாகட்டும், மாரலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணும் போதாகட்டும், எமோஷ்னலாக எனக்கு சப்போர்ட் தேவைப்படும், எல்லா டைம்லேயும் அவன் வந்து நிற்பான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன். அது பணன்றதை தாண்டி உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப, நீ பண்ணுவ, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஆள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொடியூசர், இந்த பணம், இதெல்லாம் தாண்டி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை நான் வந்து லைஃப் லாங் வந்து அதை செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அங்கே இப்போ வேகமாக கணேஷ் அண்ணன், பிரவீன் ப்ரோ, ஒரு டீமே வந்து என்னென்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி மாறிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக.
கணேசன் அண்ணன் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், அவங்க ஊர்லேருந்து வேதாரண்யம் அவங்க ஊர். ஸோ அங்கேருந்து ஒரு டீமே படையே கிளம்பி வந்து இங்கே உட்காந்து இதை வந்து ஒரு வீட்டு கல்யாணத்தை எடுத்து நடத்தினா எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி எடுத்து நடத்தி ஒரு கலாட்டா ஒன்று பண்ணி, ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருமே இந்த ஒரு தேரை வந்து கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு தேரை கட்டி தான் இழுத்தோம் இதை. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அபு தாஹிர் சார், அவர் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணார் இந்த ப்ராஜெக்டை. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ். அண்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. யார் ஹீரோ போகலாம், மற்ற கேஸ்டிங் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு வந்து தர்ஷன் சார் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு அந்த சொன்ன மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது. ஸோ அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் அப்ரோச் பண்ணோம். ரொம்ப வார்மாக வந்து அவர் படத்தை ரிசீவ் பண்ணார், கதையை ரிசீவ் பண்ணார். அவரோட கேரக்டரு இதெல்லாம் தாண்டி இந்த கதை நல்லா இருக்குது, இதில் நான் நடித்தா இந்த படத்துக்கு ஒரு நல்ல படத்தில் நான் இருந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நடித்து கொடுத்தாரு. அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்டு காளி அண்ணன் வினோதினி மேம் வந்து ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறைய படம் நடிச்சிருக்காங்க போலன்னு சொல்லி என் மைண்டில் டிஃபால்ட்டாகவே இருந்துச்சு. பட் போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னேன், நானும் அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் நடிச்சது கிடையாது இது வரைக்கும். நாங்கள் அது எப்படி அந்த தாட் வந்ததுன்னு தெரியல. எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடைக்கல அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு மட்டும். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் எனக்கு வந்து இல்லை இவங்க தான் வேணும், இவங்க 2 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அடம்பிடிச்சி அவங்க 2 பேர் நடிக்க வச்சேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து படத்தில் தெரியும். நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் சார் தான் படம் பார்த்துட்டு சொன்னார், நிஜமாவே நான் ஒரு 2 பேரை பார்த்த மாதிரி இருந்தது. காளி அண்ணன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நிஜமாக இருந்தாலும் எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்கான் போல் இருக்கு. அப்படி ஒரு உயிர் கொடுக்குறது ஒரு கேரக்டர். சும்மா நான் வந்தோம், ஷூட்டிங் வந்தோம், நடித்தோம், போனோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு உயிர் கொடுத்த ஒரு கேரக்டர் நடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது ரொம்ப அழகாக வந்து காளி அண்ணன் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், தர்ஷன் சார் ஆகட்டும், ஹர்ஷா, கென்ட்ரிக், எல்லாருமே, அப்துல் ப்ரோ, எல்லாருமே ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக பண்ணினாங்க. ஹர்ஷாவுக்கு பெரிய தேங்க்ஸ். என்னை நம்பி சொன்ன மாதிரி நம்பி கேரளாலேருந்து வந்து நடித்து கொடுத்தாங்க, அதுக்கு நல்ல தேங்க்ஸ். கென்ட்ரிக் நிறைய படத்தில் நடிப்பான் இனிமேல். ஸோ ரொம்ப க்யூட்டாக அவங்களாம் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அவ்வளோத்தையும் பேர் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா நடித்து கொடுத்தான். அண்டு என்னோட கோர் டீம்னால் என்னுடைய எடிட்டர், சினிமோட்டோகிராஃபர் கொஞ்சம் டைமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து என்னுடைய படமோ என்னுடைய ஒரு விழாவோ கிடையாது இது. ஏன்னா இந்த படம்ன்றது இது எல்லாரும் சேர்ந்து போட்ட உழைப்பு தான். ஸோ நான் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ நிஷார், சதீஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு யூஸ்வலாக எடிட்டர்னால் வந்து ஒரு படம் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு படம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி அவனும் சரி, கேமராமேனும் சரி, 2 பேரும் அப்படி இல்லாமல் சேர்ந்து இது அவங்களோட படமாகவே எடுத்துக்கிட்டு 24 மணி நேரமே இந்த படத்துக்காக என்ன பண்ணலாம், என்ன பெட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் 24 மணி நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார், கேமராமேன் வந்து எடிட்டில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல் சப்போர்ட்டுமே அவங்க வந்து எனக்கு படத்துக்கு பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் சார் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிஜிஎம் வந்து உண்மையிலே மிரட்டியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராகுல் சார் அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் வந்து பெஸ்ட்டாக பட்ஜெட், ஒரு டைட்டான பட்ஜெட் தான், பட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி மாஸ்டர். ஸோ அவர்லாம் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்குள்ளெல்லாம் அவருக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு 4 படம் பண்ணால் நான் சீக்கிரமே போய் சேர்ந்துருவேன் சார், கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள். யாருமே எந்த டெக்னீஷியனுமே எந்த ஒரு முகசுழிப்புமே காட்ட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணி கொடுத்தாங்க. அசார் மாஸ்டர் ஆகட்டும், மோகன்ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி ஆகிட்டார் படத்துக்கு. ஸோ போகிற இடம்லாம் வந்து இந்த படம் பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு எல்லா இடத்துலையும் சொல்லி இப்போ பார்க்குறவங்களாம் எங்களை கேட்குறாங்க, என்ன இந்த ட்ரைலருக்கும் அவர் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு விஎஃப்எக்ஸ் டீம் கஜா அண்ட் சந்துரு ப்ரோ அவங்க நல்லா பண்ணாங்க. சவுண்ட் டீம் ஹரிஷ் ப்ரோ அண்டு நந்தினி காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் மேனேஜர்ஸ் சேது அண்ணா, செபின், அருண் ப்ரோ எல்லோரும் நல்லா பண்ணாங்க. அப்புறம் என்னோடய ஏடி டீம் கோ டைரக்டர்ஸ் பக்ருதீன் அண்ணா, ஆண்டனி அண்ணா, அவங்களாம் எனக்கு ரொம்ப சீனியர். ஸோ அவங்களாம் வந்து என்னை வந்து சின்ன பையன் இவன்ட்ட வந்து நம்ம போய் வேலை பார்க்கணுமா அப்படின்லாம் இல்லாமல், அந்த ஈகோலாம் இல்லாமல் வந்து எங்களுக்காக இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பக்ருதீன் அண்ணா, ஆண்டனி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என்னோடய டீம் ராஜ்குமார், மோகன், தீபன், அருண், ஸ்ரீகாந்த் எல்லாருமே ஃப்யூச்சரில் நல்ல டைரக்டர்ஸாக வருவாங்க. அண்ட் கேமராமேன் டீம் எல்லாருக்குமே, பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா
அவர் அவர் வந்து பார்க்கவே சிங்கமாக இருந்தார். அதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணதில்லை. ஸோ வந்த உடனே அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். ஸோ அவ்வளோ ஒரு எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் இது எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்டு திரு ப்ரோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவருக்கு ஃபஸ்ட் படம். ஸோ அவரும் வந்து ஓடி ஓடி படத்தை இது பண்ணுறாரு. டிசைனர் தினேஷ், என்னோடய அப்பா அம்மா, அண்ணா அண்ணி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே. ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். என்னென்னா ட்ரெய்லர் ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காம்ப்ளிகேட்டான படம் இது ஆக்சுவலாக. என்னென்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே கொஷின் தான் இருந்தது, என்னடா இது சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து என்ன ஒரு ஹாரர் காமெடிலாம் பண்ணுறாங்க, கொட்டுக்காளி மாதிரி படம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் குரங்கு பெடல் மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி படம் கனா பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனியில் எதுக்கு ஹாரர் காமெடி பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ட்ரெய்லர்லேயே நிறைய கதை சொல்லிட்டீங்க, மொத்த கதையும் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எத்தனை படத்தை எடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ நிறைய விஷயத்தை எங்களால் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக பண்ணது அது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக தேட்டருக்குள்ளே வர்றாங்க, வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த விஷயத்தையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கதையை சொல்லாமல் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்களும் ப்ரெஸ் பீப்புளும் வந்து பார்த்து உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக உங்களை என்டர்டெயின் பண்ணோம், எக்ஸைட் பண்ணோம், என்டர்டெயின் பண்ணி நிச்சயமாக வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் நல்ல விமர்சனங்களை வந்து இந்த படத்துக்கு எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தொடர்ந்து சின்ன படங்களுக்கு வந்து ஆதரவு தரது, அது சேதுலேருந்து ஆகட்டும், இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட எல்லா படங்களுக்குமே வந்து ப்ரெஸ்ஸோட விமர்சனங்கள் தான் வந்து ரொம்ப பெரிய பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எழுதுகிற அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் மக்களுக்கு வந்து ரொம்ப போய் ரீச் ஆகி ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸை வந்து இந்த படத்துக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ஒரு காரணம். ப்ளஸ் இந்த படம் வந்து எல்லா டைப் ஆடியன்ஸையும் இந்த படம் எக்ஸைட் பண்ணணும். ஒரு நல்ல சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். ஸோ தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகுங்க, ஒரு நல்ல ரிவ்யூஸை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ எல்லாருமே வந்து ஆகஸ்ட் சொன்னது இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண காத்திருக்கோம். ஸோ அடுத்ததாக காளி வெங்கட் சார். ஸோ தான் ஏற்று நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் ரொம்ப நன்றி சுதர்சன். எல்லாரும் அன்போடு அழைச்சதுக்கு முதல்ல ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு, அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும். வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. வச்சுருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, அதையும் டைரக்டர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன பேசுகிறதுன்னு வேறு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் வந்து ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கையை வச்சு. ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார். எனக்கு அந்த கதையை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இந்த நாங்கள் ஒன்றா தான் படம் பார்த்தோம், அங்கே பேசிட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல, என்னென்னு புரியல. அண்ணே படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே, ரொம்ப நாளாக பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார். அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும், என் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி வேறு அனுப்பிச்சிருந்தார். ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே, மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு. அதே மாதிரி அது நடந்துச்சு. சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. கலையரசு சார், எஸ்கே ப்ரொடக்ஷன் உங்கள் டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும், முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்றேன். விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம்
ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவேல் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நின்னே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சிது சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சாரை மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே இழுத்துட்டோம். அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமாக போச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் வைப்பாங்கன்னு தெரியல, மறுபடியும் மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும், கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தர்ஷன் ரொம்ப நன்றி. ஆஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்கள், நானும் 18 பேர் சொல்லிட்டு திரும்பவும் 18 பேரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லோரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததா தர்ஷன் ப்ரோ, கனா தும்பான்னு 2 படத்தில் உங்களை ஜாலியாக பார்த்துட்டு, துணிவில் ஒரு சீரியஸான கேரக்டரில் பார்த்துட்டு, இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் நீங்கள் என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்கன்றதை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற இமேஜ் வந்து த பாய் ஃப்ரம் அவர் டோர் அப்படின்றத மாறும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வாங்க ப்ரோ, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் ஆரம்பித்தது வந்து சக்தி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக அது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியாக காளியவங்க என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 டேஸ் ஸ்கெட்யூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஸ்கெட்யூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவாண்ணா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாடான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோன்னே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக நான் பார்த்ததில்ல. அண்ட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவாண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை எங்கள் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளி வெங்கட்ண்ணா உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான அண்ணா நீங்கள் பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அஜய் சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க. அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னார். அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், என் கூட நடித்த ஆர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ வந்திருந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்துடைய இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஆகஸ்ட். நன்றி நண்பா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச இன்னொரு நல்ல படம், அதை நான் நம்பிக்கையாக சொல்வேன். படம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட அதை சொல்லியிருக்கேன், இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக அந்த பெருசாக தேட்டரில் வந்து பெருசாக ஓடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த படம் பார்த்துட்டு நான் நிறைய பேர்கிட்ட வியந்து பேசின ஒரு படம் வந்து ஹவுஸ்மேட்ஸ். அது உண்மையாக சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு படம். ராஜவேல் ப்ரோ அவரோட ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த படத்தில். இந்த மேடையில் இருக்கிற லப்பர்பந்து இயக்குனர் தமிழரசனுக்கும் ராஜவேலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். 2 பேரும் அவங்கவுங்க படத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ரைட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நான் 2 பாடல் பண்ணியிருக்கேன். ஒரு பாடல் வந்து இந்த ஒரு மாதிரி 2 குடும்பத்துக்கு நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை சொல்கிற மாதிரி அந்த 4 லைன் மட்டும் சொல்கிறேன். முடிஞ்சால் அதில் ஒரு கதை இருக்குது. அதுதான் கதை. புதுவித தலைவலியில் மாட்டி சாகுறோம், கொல்லுற ஜெயிலு இல்லையே பெயிலு, தப்பிக்க வழி இல்லை, பிடிச்சவ கூட இருந்தும் சிரிக்க முடியல, கண்ணுக்கு தெரியா எனிமி இவனை துரத்த முடியலை. இதுதான் கதை. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியாது. படம் பார்த்துட்டு இந்த பாட்டை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்து எல்லா இயக்குனரோடையும் ஏதாவது ஒரு தேநீர் விடுதியில் நான் சந்திச்சிடுவேன். அதே மாதிரி ராஜவேல வந்து ஒரு சாங் முடிச்சுட்டு, மின்னாளி பாட்டுன்னு நினைக்கிறேன், அது முடிச்சுட்டு ஒரு ஈசிஆரில் ஒரு தேநீர் விடுதிக்கு போனோம். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கதையை பற்றி சொன்னார். இந்த கதையை எப்படி எடுப்பார் அப்படிங்கிற எனக்கு அந்த தயக்கம் இருந்தது நிறையா. ஏன்னா கதை சொல்கிறது ஈஸி, இதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரெய்லர் நான் பார்த்துட்டு எனக்கே ஷாக், என்ன இது பேய் படம் மாதிரி கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி வேறு ஒரு கதை இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அது நான் வந்து தப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் வந்து ஐடியா மட்டும்தான் கேட்டு பாட்டு எழுதினேன். எனக்கே வந்து கொஞ்சம் ஐடியா தெரிஞ்ச எனக்கே படம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் கொடுக்கும்போது, எதுவுமே தெரியாமல் நீங்கள் உள்ளே வரும்போது கண்டிப்பாக பெருசாக உங்களுக்கு வந்து சக்தி ஐயா சொன்ன மாதிரி எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் எஸ்பி சக்திவேல் ஐயா தான். நான் வந்து லயோலா காலேஜில் படிக்கிற அங்கேருந்து ஆரம்பித்த நட்பு இன்னும் அப்படியே கண்டினியூவாக தொடருது. குட் நைட்லேருந்து அப்படியே நான் வந்து லவ்வர் அப்படின்னு நான் ஒவ்வொரு படமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் வந்து ராஜேஷ் முருகேசனை பற்றி சொல்லணும். அவரோட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தங்கமான மனிதர். அவரோட நான் இந்த படத்தை தாண்டி இன்னும் ஒரு படம் பண்ணுறேன். அடுத்தடுத்தும் படம் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் லிரிக்ஸ் உட்காரும்போதே ஒரு ஐடியாவோடு போனோம்னா அந்த பாட்டை முடிச்சுட்டு தான் வெளியே வருவோம். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் இப்போ ஒரு லிரிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, தப்புல்ல தவிலன்னு ஒரு பாட்டு வரணும், அதை வந்து ஷாண்டோலன் ஐயா பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் எப்படியாவது ஷாண்டோலன் ஐயா வந்தால் இன்னும் ஹாப்பி. ஏன்னா எங்கள் காம்போ நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துலேயும் இந்த நல்ல படத்துலேயும் அவர் இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஸ்டேஜில் இருக்கிற அஜய் ஞானமுத்தையா, லாஸ்ட் இயர் வந்து உங்களோட டிமாண்டி காலனி 2 பண்ணேன், ஃபுல் சாங் பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. உங்களோட அசிஸ்டன்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தர்ஷன் ப்ரோ, கனா படத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சிவகார்த்திகன் ஐயாவோட நம்ம அந்த பேனரில் கலை சார், நான் அப்புறம் தர்ஷன் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அதில் தமிழ் வந்து ரைட்டராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் இருந்தார். எல்லாருமே ஒரு மலரும் நினைவுகளாக எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற இன்று நேற்று நாளை ரவி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் ஒன்று கேட்டீங்க, அது குழாவை திறக்கணும் ஆனால் தண்ணி வரக்கூடாது அப்படின்னீங்களா, அது மாதிரி கதை சொல்ல முடியாமல் இருக்கிறோம். இருந்தாலும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நமக்கு சில ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸை வந்து
மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ இந்த வருஷத்தில் உங்களோட லிரிக்கல் கிராஃபியில் எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன படங்கள் இருக்குன்றதை பார்க்கறதுக்காக அவ்வளோ காத்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பல படங்களுடைய பாடல்களை நம்ம இன்னும் பிளேலிஸ்ட்டில் பயங்கரமாக ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த வருஷம் மலையாளத்தில் அவர் மியூசிக்கில் வெளிவந்த அந்த படக்கலம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் ஆச்சு. அதை தொடர்ந்து தமிழில் ஹவுஸ்மேட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டர் ராஜேஷ் முருகேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட், 3 பிக் டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் மற்றபடி நாங்கள் எல்லாமே டீமாக தான் இருக்கோம். தனித்தனியாக எடுத்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாதிரி நான் ரொம்ப பேச்சாளெல்லாம் இல்லை. ஸோ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இங்கே நிற்கிறதில்ல. சக்தி சார் தான் கூப்பிட்டுட்டு தான் நாங்கள் ஆக்சுவலி இந்த டீம் இந்த மாதிரி படம் இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு வர்றேன். கதை கேட்டு டிசைட் பண்ணலாம் சொன்னேன். கதை கேட்ட உடனே நானும் முடிவு பண்ணிவிட்டு இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ மற்றதெல்லாம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். யூல் ஆல் லைக் இட். ஸோ எல்லாரோடையும் நல்ல ஒரு இன்டென்ஷன் இந்த படத்தில் இருக்குது. நல்ல படத்தை விட நல்ல ஒரு இன்டென்ஷன் இந்த படத்தில் இருக்குது. ஹோப் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களை உங்களோட மியூசிக் மூலமாக மறுபடியும் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்ததாக வினோதினி மேம் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுக்காக ஒரு ஃப்ரெண்டு என்னென்னலாம் பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் வந்து கேள்வியாக இருக்கும்போது என்ன வேணாலும் சொல்லலாம் படங்களில் வசனமாக. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடத்தியிருக்கிறாரு. ஸோ பிளேஸ்மித் ஸ்டுடியோஸுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜயபிரகாஷ் அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. எங்கள் இன்வைட்டுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணி வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. எங்களுக்காக வந்திருக்க கெஸ்ட்டு அஜய் ஞானமுத்து சார், ரவிக்குமார் சார், தமிழரசன் பச்சைமுத்து சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அஜய் ஞானமுத்து சாரை நான் ஒரு 2 வாட்டி மீட் பண்ணி கூப்பிட்டேன், நீங்கள் வந்து படம் பாருங்கள் சார்னு. இன்றைக்கி தான் படம் பார்த்தாரு. படம் நல்லா இருக்குன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ராஜவேல் நானும் காலேஜ் ஃபஸ்ட் டேலேருந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்கோம். அப்படியே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி நாங்கள் எந்த சண்டையுமே எங்களுக்குள்ளே வந்ததில்லை. ஆனால் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய சண்டை போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான இன்டென்ஷன் இல்லை. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் இவரை அழைச்சிட்டு போய் இன்ட்ரோ கொடுத்தேன். அவர் வேறு பிஸ்னஸில் பிஸியாக இருந்ததுனால அவரால் பண்ண முடியல. என்னோடய ஃப்ரெண்ட் அபு தாகிர், அவர் தான் எனக்கு ஃபைனான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் என்னால் வந்து எடுத்து முடிக்க முடியுன்ற ஹோப்பும் மோட்டிவேஷனும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் எனக்கு நிறையவே பண்ணியிருக்காரு. நான் என்றைக்குமே அதுக்கு அவருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து எங்களால் எல்லாமே கதை டெக்னீஷியன்ஸ்லாம் லாக் பண்ணிட்டோம். பட் நான் ஒரு சதீஷ் ப்ரோ, அப்புறம் நிஷார் ப்ரோ, ராஜவேல், நாங்கள் 4 பேர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளானாக டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எதுவுமே இல்லை, ஆஃபீஸ்லாம் கூட இல்லை. எங்கே முடியுமோ அங்கே மீட் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் கதை யார்கிட்ட சொல்கிறதுன்ற மாதிரிலாம் நிறையா எங்களுக்குள்ளே கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் எங்களால் எதுவுமே மூவ் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் ராஜவேல் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் எஸ்பி சக்திவேல்னு, அவரை நம்ம அப்ரோச் பண்ணால் அவர் நமக்கு இதுக்கான தேவையான விஷயம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாருன்னு அவர் சொன்னார். ஸோ அப்படி தான் நான் சக்தி ப்ரோவை மீட் பண்ணோம். அவர் இந்த டீம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே எங்களால் சைன் பண்ண முடிஞ்சுது. எல்லா விஷயமே எங்களால் செஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3-4 மந்த்ஸாகவே ட்ரை பண்ணி நாங்கள் பெருசாக அதுவும் சாதிக்க முடியல. ஆனால் அவர் உள்ளே வந்த ஒரு 1 வீக்லேருந்தே எங்களால் ப்ராக்ரஸை பார்க்க முடிஞ்சுது. ஒரு 3 மந்த்ஸ்லேயே நாங்கள் ஷூட் போகிற அளவுக்கு எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ படத்தை நாங்கள் எப்படி என்கிட்ட ஒரு கதையாக சொன்னாரோ ராஜவேல், அதை அப்படியே ஒரு படமாக எடுத்து நாங்கள் ஒரு டப்பிங் பண்ணாத வெர்ஷனாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அப்போது இந்த படத்தை எப்படி நம்ம போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், ஓகே நம்ம இதை ஒரு ஃபுல்லாக முடிச்சிடலாம், படத்தை முடிச்சிடலாம், இப்போ எந்த கேள்வியும் வேண்டாம், படத்தை முடிச்சுட்டு நம்ம ப்ரிவ்யூ போட்டால் பையர்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் படத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரிவ்யூ போட்டோம். அப்போ அருணிஷ்வா சார் வந்து பார்த்தாரு, சாந்தி டாக்கீஸ் அவர் வந்து பார்த்தாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரிவ்யூவில் சிவகார்த்திகேயன் சார் பார்த்தாரு. ஸோ சிவகார்த்திகேயன் சாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ராஜ்வேல்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ நான் இங்கே இல்லை, நான் சிங்கப்பூரில் இருந்தேன். ஸோ அப்போ அவர் இல்லை சும்மா உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் சொல்லியிருப்பார், உண்மையிலே படம் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லை உண்மையாகவே அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ராஜ்வேல் என்கிட்ட சொன்னார். ஸோ அருணிஷ்வா சார் தான் சிவகார்த்திகேயன் சார்கிட்ட இதை பற்றி பேசி இன்றைக்கி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு.
ஸோ அதுக்காக அருணிஷ்வா சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தை அவங்க கைக்கு போனதுலேருந்து எங்களுக்கு இந்த படத்தை பற்றின எந்த பயமே இல்லாமல் போயிடுச்சு. இது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க அது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம இதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ ஃப்ரம் தென் சிவகார்த்திகேயன் சார், கலை சார், இவங்க 2 பேரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கலை சார் வந்துட்டு எனக்கு ஆரம்பத்துலலாம் இவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி நம்ம அணுக முடியும், நம்மளோட லெவல் ரொம்ப கீழே இருக்குது, அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, ஸோ நம்மளால் எப்படி அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் எந்த மாதிரியான தயக்கமே இல்லை. ஏன்னா எங்கள் ஹவுஸ்மேட்ஸ் டீமில் நாங்கள் எப்படி எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போமோ அதே மாதிரி தான் அவங்களுமே எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஏதோ வேறு யாரோ ஒருத்தவங்களோட நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறோன்ற மாதிரியான எந்த ஃபீலுமே இல்லை. ஸோ அவங்க டீம்லேருந்து கலை சார், ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகர் சார், இவங்க எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் இதுக்கப்புறமும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்கன்ற நம்புகிறேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் என்னால் இதெல்லாம் எதுவுமே செஞ்சுருக்க முடியுமான்னு தெரில. இது எல்லாமே செஞ்சு கொடுத்தது அவங்க தான். தேங்க்யூ ஃபார் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், சிவகார்த்திகேயன் சார், கலை சார், ஸ்பெஷல் தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் நாங்கள் எல்லாமே கதையெல்லாம் ரெடி, பட் ஆனால் எப்படி ஆர்டிஸ்டெல்லாம் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நாங்கள் சொன்னோம், நாங்கள் கதையை சொல்லி எந்த ஆர்டிஸ்ட்டுமே இதில் ரிஜெக்ட் பண்ணலை. நாங்கள் யாரெல்லாம் நாங்கள் சொன்னோமோ அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே எங்களை நம்பி, என்னோடய ஃப்ரெண்டு ராஜவேலை நம்பி நீங்கள் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி தினேஷ் காசி மாஸ்டர், அப்புறம் அசார் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர் ராகுல் சார், இவங்க எல்லாருமே சக்தி ப்ரோ அவர் ஜஸ்ட்டு சொல்லிட்டாருன்ற ஒரு வார்த்தைக்காகவே எல்லோரும் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ஒரு வழியாக படத்தை எடுத்து இன்றைக்கி கொண்டு வந்து தேட்டருக்கு கொண்டு வரோம் August 1. இதுக்கப்புறம் இதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற சப்போர்ட்டை ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் தான் எனக்காக பண்ணணும். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் ஆடியன்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டும் என் ஃப்ரெண்டுக்காக நான் இன்றைக்கி ஒரு படம் எடுக்க வந்தேன். ஃப்யூச்சரில் என் ஃப்ரெண்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தர்ற வேறு யாருக்காகவும் அந்த எடுக்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் சாரி இல்லை இந்த ப்ராஜெக்டில் என்னோடய பிரவீன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இங்கே வந்திருக்காரு. அவர் எந்த இதுவுமே நான் அவர்கிட்ட சொல்லாமல் எனக்கு உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை நான் எல்லாத்தையுமே அவரோட எல்லா ஃப்யூச்சர் பிளான்ஸையுமே கேன்சல் பண்ணி வர வச்சேன். ஸோ எனக்காக அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூடவே இருக்கார், இந்த ப்ராஜெக்ட்லாம் இருந்தார். பிரவீன் வெரி தேங்க்யூ. கணேஷ்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர், அவரும் ஊர்லேருந்து வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி வரைக்கும். ஸோ நாங்கள் தான் ப்ளே ஸ்மித் டீம், நாங்கள் 3 பேர் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் மை ஓன் டீம் அண்ட் செபின். தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது என் ஃப்ரெண்டுக்காக அப்படி ஒரு விஷயம் பண்ணேன், இதுக்கப்புறம் இந்த சக்ஸஸை தொடர்ந்து அடுத்து யாராவது இப்படி ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோ இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஸ்டுடியோஸ் ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்ததாக இவருடைய படங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம ஊரில் எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு ஆச்சரியமும் கேள்வியும் ஒரு சந்தேகமும் அதை பற்றின டிஸ்கஷன்ஸும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தன்னுடைய படங்கள் மூலிமா நம்மளை எப்பயும் ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அடுத்த படம் இவரோட என்ன படமாக இருக்கும், இந்த முறை நமக்கு என்ன விஷயத்தை சொல்லி நமக்கு ஆச்சரியப்படுத்த போறாருன்ற அந்த ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பையும் வச்சுட்டே இருக்கக்கூடிய இயக்குனர் ரவிக்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஒரு நட்பு ரீதியில் தான் சும்மா ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து எஸ்கே அவர் கூப்பிட்டுருந்தார், அப்படி தான் பார்த்தோம். அப்போ வந்து ஒரு ப்ரீ ஷோ மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு அவர் பார்க்கும்போது நீங்களும் வாங்க ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னாரு. படம் பார்க்கும்போது வெளியே வரும்போது இயக்குனருக்கு தெரியாது நான்லாம் வந்திருப்பேன், வெளியிருந்து வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. அவர் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னதுன்னா, நீங்கள் நல்ல ஒரு வெற்றி படத்தை எடுத்திருக்கீங்க, சந்தோஷமாக இருங்க, இதே மாதிரி தான் நானும் ஒரு நாள் நின்றுருந்தேன், உங்களை பார்க்கல என்ன மாதிரியே இருக்குது, நிச்சயமாக இது வெற்றி படம்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான விஷயம், இந்த கதையை அவர் அணுகின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்டர்நெட் நாளைக்கு வந்து ஒரு பூதம் இருக்கிற மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையோ பின்னாடி இருக்கிற ஃபேண்டசியோ மறைச்சிட்டு ஒருத்தங்கிட்ட ஒரு பூதம் கிடச்சிச்சு, அந்த பூதத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி தான் எப்படி இருந்திருக்குமோ அது மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் இவங்க கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் வந்து நிச்சயமாக உங்களை வந்து பயங்கரமாக எக்ஸைட் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நிச்சயமாக சொல்கிறேன், இது இப்போ உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் கூட
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது என்னங்கிறத நிச்சயமாக நீங்கள் எழுதி தான் எல்லாருக்கும் தெரிய போகுது. அவங்க அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய போகுது அது என்ன சர்ப்ரைஸ்னு. ஸோ அது என்னென்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக இந்த படம் என்ன ஜானர், இந்த படத்தில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத உண்மையிலேயுமே சர்ப்ரைஸாக முதல் நாள் கண்டிப்பாக ரிவீல் ஆயிரும். முதல் ஷோலையே ரிவீல் ஆயிரும்னா அந்த ரிவீல் பண்ணக்கூடிய பொறுப்பை வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸாக உண்மையிலேயே அவங்க பத்திரிக்கையாளருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஊடக நண்பர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, திரை விமர்சகர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களை வந்து திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை ஒரு அணுகியிருந்த விதமும் ரொம்ப புதுசாக இருந்தது. காளி வெங்கட் எப்போவுமே வந்து நான் சொல்லுவேன், ஏதாவது காளி வெங்கட் அவருடைய ஷோ இருந்தாலே எங்கள் அழுக வைக்கிற கூப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அவருடைய படம் பார்த்துட்டு வெளியே வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மனசு ரொம்ப லேஸாகி ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும். அவரும் அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு நண்பர். இந்த படமும் அதே மாதிரி இருந்தது. வெளியே வரும்போது உங்கள் வேலையை காமிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி தான் இருந்தது. தர்ஷன் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய நாயகர்களில் நானும் ஒரு 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 முக்கியமான ஒருத்தங்கிறத இந்த படத்தில் வந்து அவர் காமிச்சிருக்காரு. பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இந்த ப்ரொடக்ஷனும் சரி, இந்த இயக்குனரும் சரி, இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வகையில் ரொம்ப எமோஷனலான நெருக்கமானவங்களாக இருக்கிறதும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது. அதேமாதிரி கலை பிரதர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா பின்னணியிலேருந்து இந்த படத்தை வந்து எவ்வளோ தூரம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும், நல்ல தியேட்டரு போடணுங்கிறத அவங்க காட்டுற இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதல் பட இயக்குனருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு இந்த வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை வந்து வெளியிடுறதுங்கிறது எனக்கு தெரியுது. நிச்சயமாக இந்த படம் பார்வையாளர் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக அடுத்து வெளியிடக்கூடிய அந்த வாரத்தில் ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயம் படக்குழு அனைவருக்கும் வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன படம் பார்த்துட்டு அந்த படத்தை சொல்லாமல் அதை பேசுகிறதுன்ற ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அப்படி உங்களோட படங்களோட வச்சு இந்த படத்தை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ ஆகஸ்ட் 1 நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக காத்திருக்கோம். ஸோ அடுத்ததாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லப்பர்பந்து படம், ஏன்னா என்ன மாதிரியான படம் வந்து நமக்கு நல்ல படங்கள் கொடுத்தாலும் அண்ணா இருங்கண்ணே, அண்ணே பரவாயில்லண்ணே இருங்கண்ணே, பரவாயில்ல நான் தான் அது. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். பிரசாத் எஸ்கே ப்ரொடக்ஷனுங்கிறது எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில் முதல்ல சம்பளம் வாங்கின அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். ஏன்னா அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும் போது அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு கனால. நான் ஃபஸ்ட்டு பேடு பிடிச்சி டைலாக் சொல்லி கொடுத்த ஹீரோ தர்ஷன். அதேமாதிரி நான் கதை சொல்லி வேணான்னு சொன்ன ஹீரோவும் தர்ஷன். சொன்னீங்க 2 கதை. அப்புறம் காளி வெங்கட்டையா, மோகன், அப்துல், நெஞ்சுக்கு நீதி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. எல்லாருமே நான் அன்றைக்கி பார்த்த விட இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ என் கூடயே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். காளி வெங்கட்டையா சம்பளம் அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு இறங்கிக்கிட்டே வருது. நான் கூப்பிடும்போது ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து. அதை தான் ஆக்சுவலாக சக்தி சொன்ன மாதிரி எனக்குமே ஹாரர் படம்னா கொஞ்சம் தள்ளி தான் இருந்து பார்ப்பேன். ஆனால் காளி வெங்கட் இருக்கனால கண்டிப்பாக அதில் ஹியூமன் எமோஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரைலர் பார்த்தப்ப நான் ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் மோகன்ராஜன் உங்கள் லிரிக்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஏதோ குழப்புறாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரவிக்குமார் சொல்லும் போது அப்போ என்ன தான் இது அப்படின்னு இப்போ நான் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக காளி வெங்கட் ஐயா ஒரு ப்ரொமோஷனுக்கு வராருனாவே அந்த படம் பெருசாக தான் போகும். என் படத்துக்கு வரலையே. எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும் அப்படி தான். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததே நல்ல ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது நான் ஆரம்பித்த அந்த இடத்துல இருந்ததுனாலேயே அதை நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாகவும் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு படம் நிறைய பேருக்கு எடிட்டர், கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் நிற்கிற இடம் உங்களுக்கும் கிடைக்கணும், அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை காப்பாற்றுங்க. நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, கொஞ்சம் ஒரு படம் பண்ணவங்கன்னு மாறிடாதீங்க. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய படங்களோட சின்ன படங்கள் தான் உங்களை ரொம்ப நம்பி இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றிண்ணா. ஸோ அடுத்தது அதனோட அசிஸ்டண்ட்டுடைய படத்தோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீனியராக வந்து
ஸோ படத்தை பற்றியும் அவரை பற்றியும் பேசுகிறதுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள், ப்ளீஸ் வாங்க. அவருக்கு நீங்கள் சீனியர் தானே? ரைட். ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக இப்போது இந்த ப்ரெஸ் மீட் இருக்குன்னு நேற்று சொன்னாங்க. நான் சரி ஓகே ப்ரெஸ் மீட்டுன்றதில் இருந்தேன். பட் இன்றைக்கி மதியானம் தான் படம் பார்த்தேன். ஈவினிங் தான் பார்த்து முடிச்சேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரெஸ் மீட்டுன்றதை மறந்து வேலுவை இன்றைக்கி பார்த்து கட்டி பிடிச்சி அப்படியே, சாரி வேலுனா ராஜவேல் தான், நாங்கள் வேலு வேலுன்னு கூப்பிடுவோம் எல்லோரும். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி. படம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு வெற்றி படம், அது ஷுவர். எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்றது வந்து நீங்கள் எல்லோரும் அதை கொண்டு போய் சேர்த்து இதை எப்படி ஆடியன்ஸ் இதை லைக் பண்ண போகிறாங்கன்றது தான் இதுக்கப்புறம் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறது. நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும் இது எல்லாருக்கும். பியூட்டிஃபுல் ரைட்டிங், பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த நடித்த தர்ஷன் பிரதர், ஹர்ஷா, காளி வெங்கட் சார், அவர் ஒரு பாயிண்டில் வராரு. வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு லைஃப் ஓடுது அப்படியே படத்துக்குள்ளே. பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். வினோதினி மேம், அந்த சின்ன பையன் வந்து நீங்கள் அவர் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு, அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் எல்லாருமே எல்லா 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 ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு சில டைம்ஸ் வந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு இவங்கெல்லாம் வந்து கிளிக் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு. வேலு வந்து என் கூட ராஜவேல் அவர்கள் வந்து என் கூட இல்லை அப்படி தானே பேசணும் இப்போது. ஓகே, ராஜவேலு அவர்கள் வந்து என் கூட ஒரு படம் ஒர்க் பண்ண வந்தாங்க. ஸோ நான் இனிஷியலாக வந்து என்னோடய மெயின் கோ டைரக்டர்ஸ் தான் டீம் யாருன்றதை டிசைட் பண்ணுவாங்க, ஏடி டீம். ஸோ நான் எடுத்த உடனே எனக்கு பெருசாக இன்ட்ரடக்ஷன்லாம் இல்லை. பட் டிஸ்கஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ யார் இந்த பையன் பயங்கர ஷார்ப்பாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பான்டினியஸாக நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஏடியா வந்தார். ஆனால் வந்து ஷூட்டிங் வரும்போதே அவர் ஒரு அசோசியேட் லெவலுக்கு தான் அவர் இருந்தார். முடியும் போதெல்லாம் ஓகே இவர் ஒரு கோ டைரக்டராக தான் இவர் வெளில போகிறாரு. நான் தான் படம் ஷூட்டிங் முடியும் போதே நான் சொன்னேன், வேலு நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் மெட்டீரியல், இதுக்கு மேலே இந்த அசிஸ்டன்ட் டைரக்ஷன்லாம் வந்து பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, போய் படம் பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போது போன ஆகஸ்ட் வந்து அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த ஆகஸ்ட் அவர் டைரக்டராக படம் கொண்டு வந்துட்டார். ஸோ அதான் அந்த ஒரு ஸ்பீடு இருக்குல்ல, இது வந்து அதுக்கு அவங்க நிறைய வேலை பார்த்து அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்து அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒன்று பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி ராஜவேலுக்கு அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம். ஏன்னா ஆக்டர்ஸ் அவ்வளோ லைவ்லியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர், நான் முதல் நாள் வந்து பூஜைக்கு போயிருந்தேன். பூஜைக்கு போகும்போது வேலு வந்து சார் இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாங்க. நான் அப்படியே சைலண்டாக தனியாக வேலுவை கூப்பிட்டு போய் சொன்னேன், ரொம்ப சைலண்ட்டாக பாவமாக க்யூட்டாக இருக்கார் வேலு, பார்த்து பண்ணுங்க அப்படின்னேன். பட் ஆனால் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு, அப்போ விஜய் பிரகாஷ் வந்து பயங்கர ஹாப்பியாக லைக் நான் வந்து ரொம்ப ஹாப்பி, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது, அந்த ஒரு ஜோனுக்கு ஒரு ப்ரொடியூசரை கடைசி வரைக்கும் ஹாப்பியாக வச்சுருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம். அதுக்கு ராஜவேலுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு பிளைண்ட் பிலீஃப், அது ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயா இல்லை வந்து எதனால அது எப்படினாலும் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு கிரியேட்டர் மேலே ஒரு பிளைண்ட் பிலீஃப் ஒன்று போடும்போது ஒரு நல்ல படம் எப்போவுமே அது உருவாகும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த மாதிரி இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு விஷ் பண்ணிக்கிறேன். இந்த டிஓபி சதீஷ் வந்து இவரும் ஒரு படத்தில் வந்து எங்களோட ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டிஓபியாக ஒர்க் பண்ணவர். ஸோ அந்த பையனுக்கும் ஃபர்ஸ்ட் படம். பயங்கர துருன்னு இருக்கிற ஒரு டீமு எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இன்றைக்கி மதியானம் வரைக்கும் இருந்துச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே பின்னிட்டானுங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் இருக்குது. அண்ட் என்னோட பெஸ்ட் விஷஸ் டீமில் இருக்க எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வேலு வந்து எனக்கு அப்பப்போ ராஜவேல் அவர்கள் எனக்கு அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் அனுப்பிட்டே இருப்பார். இது இப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படம் இப்படி வந்துகிட்டு இருக்குது, இது முடிஞ்சிருச்சு சார், டப்பிங் போயிட்டுருக்கேன் சார், நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப எக்ஸைட்டடாக வேலு சொன்ன விஷயம், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சார், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்னு ஒரு 2-3 தடவை ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி படங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லாத்தோட எனக்கு சக்ஸஸ் கூட வேலு இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற போதே அவருக்கு என்னன்னா ஓகே என் ப்ராடக்ட் இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுச்சு, என் ப்ராடக்ட் இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு ஹாப்பினஸில் அவர் இருக்கார். ஸோ அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட் சக்ஸஸ் மாதிரி தான்.
அண்ட் தேங்க்யூ கலை பிரதருக்கும் எஸ்கே சாருக்கும் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அதே தான் சொன்ன மாதிரி தான், இது கன்ஃபார்ம்டாக ஒரு வெற்றி படம். இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது இது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அடுத்ததாக நல்ல கண்டென்ட்டை, இன்ஸ்பைரான கதைகளை, புதுவித அனுபவம் கொடுக்கக்கூடிய நவீன சினிமாவை தமிழ் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுல சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ அப்படி அந்த வரிசையில் ஹவுஸ்மேட்ஸும் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போது. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸுடைய கோ ப்ரொடியூசர் திரு கலையரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மணி ஆயிடுச்சு, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, கேமரா ஸ்டாஃப் எல்லாருக்குமே குட் ஈவினிங், ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ ஃபார் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் அவர் என்டையர் டீம். இங்கே சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நம்ம ஒரு படம் பண்ணுறோம். எப்படி ஐடியாவில் ஆரம்பித்தோன்னா, புது விதமான கண்டென்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும், நிறைய டேலண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தோம். ஸோ கனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஹவுஸ்மேட் வந்து எங்களோட 8th ஃபிலிம் டு பி ரிலீஸ்ட். ஸோ ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, நான் இந்த படத்தை அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, இதை டெஃபினட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு தான் அவங்கக்கிட்ட நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஃபிலிம். இன்ஃபேக்ட் இதோட சென்சார் ப்ராசஸ் வந்து நானும் ஒரு விஜயும் உள்ளே போகும்போது மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸாக உள்ளே இருந்திருப்போம். ஒரு ஆஃபீஸர் வந்து நாங்கள் போய் உள்ளே உட்காந்த உடனே நோ கட்ஸ், நோ மியூட்ஸ், யூ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபார்மை சைன் பண்ண சொல்லிட்டார். அவ்வளோதான் ஆச்சு. 30 செகண்ட் உள்ளே போனோம், வெளியே வந்துட்டோம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் இதில் எல்லோரும் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் அது வாண்டடாக காமிச்சிருக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது இதில் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் படம். அந்த எங்கெல்லாம் அந்த பிளாட் ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கோ அதெல்லாமே டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த நோஷனில் தான் இந்த ட்ரெய்லரை எப்படி கட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக நான் பேச நினச்சது வந்து விஜய் அண்ட் சக்தி பிரதர். பிகாஸ் இவங்க 2 பேருமே, அவர் என்ன தான் முதல் படமாக இருந்தாலும் அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணது வந்து ஆஃபீஸ் வந்து இன்ஃபேக்ட் அவர் ஏடி மாதிரியும் ராஜவேலோட அவர் எல்லாமே நோட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணார். இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும், அதுக்கு எனக்கு முக்கியமாக எனக்கு அவர் ஜெயிக்கணும், அதுதான் எங்களோட பெரிய ஆசை. ஏன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கிட்டு ஓடுறதுன்றது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை. அதை அவர் எங்கேருந்து ஆரம்பித்து அது எப்படி பண்ணார்ன்ற ப்ராசஸ் ஜேர்னியெல்லாம் சொன்னார். ஸோ அதனால் நிச்சயமாக பிரதர் இந்த படம் நமக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், பெரிய ஹிட் ஆகும். யூ வில் பி ரியலி ஹாப்பி ஆஃப்டர் த ரிலீஸ். அண்ட் சக்தி பிரதரும் உங்களுக்கே தெரியும், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். குட் நைட்லேருந்து அவர் ஒன்று அசெம்பிள் பண்ணி ஒன்று டிசைன் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸும். அண்ட் ராஜவேல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைன் ரைட்டிங்ஸ். நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே ராஜவேல் பற்றி நிச்சயமாக பேசுவாங்கன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. அண்ட் மியூசிக் டைரக்டர் டைம் இல்லை, பட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ரைட் ஃப்ரம் ஆர் டிஓபி, ஸ்டண்ட், டான்ஸ், கொரியோ, நம்ம லிரிக்ஸ், மோகன், எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஈவன் ஆர் எடிட்டர் ஆல்சோ. அவரோடையும் நிறைய டிஸ்கஷன் போச்சு இந்த ட்ரெய்லரும் இந்த படத்தை எப்படி பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன்ஸில். அண்ட் ஃபைனலாக ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இந்த படத்து வரைக்கும் சஞ்சய் வாத்வா, ஏபி இன்டர்நேஷ்னல் அண்ட் ஏஜிஎஸ் சினிமாஸ், வெங்கடேஷ் ஃபார் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் ஆஸ் வெல். அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே தான் எங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சது. இதே இடத்துல தான் கனாவோட ப்ரெஸ் மீட்டும் நடந்தது. அப்போ நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த சப்போர்ட் இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்னும் ஜாஸ்தியாகும் நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படத்தை வந்து அவர் சூப்பராக சொன்னார். நீங்கள் தான் ரவிக்குமார் சூப்பராக சொன்னார். உங்களுக்கான ஒரு இப்போது அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி பார்க்க மாட்டீங்க. டெஃபினட்டாக நாங்கள் முன்னாடியே ப்ரெஸ் ஷோ போட்டுருவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவீங்கன்றது, நிச்சயமாக பெருசாக சேர்த்துருவீங்கிறது எங்களோட நம்பிக்கை. அண்ட் August 1 படம் வருது. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கணும் தியேட்டர்ஸில். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ August 1 மக்கள்கிட்ட இருந்தும் மீடியா கிட்ட இருந்தும் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ காத்திருக்கோம் ஃப்ரம் ஹவுஸ்மேட்ஸ் டீம். ஸோ மலையாளத்துலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் வந்தாலும் இப்போ ஹர்ஷா பைஜோட என்ட்ரி வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ தொடரும் படம் ரீசெண்டாக அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி முகுந்தன் உண்ணி, இன்னும் நிறைய மலையாள படங்களில் நல்ல நல்ல சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது
ஹவுஸ்மேட்ஸ் மூலிமா தமிழுக்கு அறிமுகமாக இருக்காங்க. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. ஹர்ஷா பைஜு அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கு, நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா கெஸ்ட்டுக்கும் நன்றி. இது தமிழில் என்னோடய முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான். எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ராஜவேல் அண்ணா ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் வந்தது. அவருடைய ஒரு 2.5 மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டப்போ அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்டில். அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். பின்ன இந்த படத்தில் ரொம்ப நல்ல க்ரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது. டிஓபி சதீஷ் அண்ணா, எடிட்டர் நிஷார் அண்ணா அண்ட் எல்லா க்ரூக்கும் ரொம்ப நன்றி. யூஸ்வலாக நம்ம டிஓபி எல்லோரும் எப்போ நல்லா பீஸாக தான் அப்படி தான் இருக்கும். பட் சதீஷ் அண்ணா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிஓபி தான். அப்போ அதுதான் எனக்கு அவரை பற்றி சொல்ல அதுதான் இருக்குது. பின்ன ராஜேஷ் அண்ணன் அவரும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் தான். பிரேமம் மியூசிக் பண்ணுறதுக்கப்புறம் ஹீஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அப்போது முதல்ல அதுவும் எனக்கு ஒரு ரீசன் தான் இருந்தது. அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு படத்தில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன தர்ஷன், நான் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோ ஆக்டர்ஸ் தர்ஷன். இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்காக ஆன ஒரு ஆக்டர் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்போது அல்லாத சீன்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டால் அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது. அவ்வளோ நல்ல ஒரு கோ ஆக்டர் அண்ட் அவருடையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில். பின்ன காளி வெங்கட் சார், வினோதினி மேம் போய் காளி வெங்கட் சார், அப்போது இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம். கென்ட்ரிக், அவருடையும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு, அதை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. பின்ன அண்ட் ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார், சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட் ப்ரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்துல் அண்ணா, தேங்க்யூ. And thank you so much Ganesh Anna, Praveen Anna and Sebin Chetta. Thank you for all the help. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் எல்லாருமே. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஆகஸ்ட் 1 படம் ரிலீஸ் ஆகும். எல்லோருடையும் சப்போர்ட் வேணும், எல்லோருடையும் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ தமிழ் சினிமாவில் மமிதா பைஜுவை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகஸ்ட் 1 அப்புறம் ஹர்ஷா பைஜுவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக காத்திருக்கோம். ஸோ இப்போ படத்தில் வந்து கென்ட்ரிக் அவரை பற்றி எல்லாருமே பேசினவங்க எல்லாருமே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் இவரை பற்றி எல்லாருமே பேசுவீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் பேச போகிறாரு. கென்ட்ரிக், பேசுவீங்களா? பயங்கரமாக பேசுவேன்னு சொல்கிறாங்க. என்ன நீ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். டீமில் ஒர்க் பண்ண அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நடிச்சது. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ப்ளீஸ் தியேட்டர் போய் பாருங்க. ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, சாரி, ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் டென்ஷனில் மறந்துட்டேன். நம்ம ஜேர்னியோட பியூட்டிஃபுல்லான எண்டில் வந்தது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் படம் எடுத்து, அதெல்லாம் தான்
டென்ஷனில் மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிவகார்த்திகேயன் சார், காளை சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏஜிஎஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கென்ட்ரிக்கோட பர்ஃபார்மன்ஸை ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க. நீ இன்டர்வியூஸ்லாம் நல்லா பேசணும், சரியா? ஓகே. ஸோ அடுத்ததாக டைரக்டர், அவரோட முதல் படம் எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று இரவு எப்படி இருந்தது, இன்றைய காலை பொழுது எப்படி இருந்ததை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அஜயஞானமுத்து சார் பேசுனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ ராஜவேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் என் ஃப்ரெண்டு விஜய் எல்லோரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு, நானும் புதுசு, ஸோ டீமும் புதுசு, அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிஸ்னஸாக ப்ரெசென்ட் பண்ணி படத்தை வெளியில் கொண்டு வரது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட இவ்வளோ நாள் அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத்தாக்குனது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சாருக்கு. சொன்ன மாதிரி அவர் வந்து படத்தோட பிகினிங்கில் நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷஸ் வாங்கினோம். விஷஸ் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. ரொம்ப சின்னதாக நம்ம ஒன்று பண்ணுறோம், என்னவோ பண்ணுறோம், அது எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு. அவர்கிட்ட அன்றைக்கி விஷ் வாங்கும் போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆச்சு. என்னென்னா, கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு வகையில் படம் பார்த்துருவார். அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்தில். அதுக்காகவாவது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். கடைசியில் அவர் வந்து படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவார் நான் நம்பவே இல்லை. ஒரு நாள் கேஷுவலாக படம் பார்க்க வந்தாங்க. அவர், கலை சார், அவங்க டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க. வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். ரொம்ப நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்பவே முடியல. உண்மையிலே நான் அவர்கிட்ட ஒரு 2-3 வாட்டி கேட்டேன், சார் உண்மையிலே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான்னா, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டார். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சொன்ன, அந்த மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்குன்னா, இல்லை அவர் வந்து